அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன? குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தசம கேந்திரத்தில் பலமாக இருக்கிறார் ராசிநாதன். அவரோடு தன குடும்பாதிபதி புதனும் இணைந்திருப்பது நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பொருள் வரவு நல்லபடியாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குவாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருந்து அவரோடு விரைவில் 2ஆம் தேதி முதல் புதனும் சேர இருப்பதால் தொட்டது துலங்கும் நேரமாக அமைகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் காலம் இது என்று எடுத்துக்கொண்டு முயற்சிகளை தொடருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை, ராசியில் கேது அமர்ந்து அவர்களை பார்ப்பது, விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது, இவைகள் எல்லாம் குடும்ப பிரச்சனைகளை குறிக்குதுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுப்பது அவசியம். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்கு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகள் மேற்கொண்டாலும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்மத்தில் புதன் கேது இருப்பதால் விநாயகரை விடாமல் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.